அங்காரகனை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்கு வணக்கம். காலபுருஷ சக்கரத்துல முதல் ராசியாக சொல்லண்டு கொண்டிருக்க உங்களுக்கு எல்லாத்துலயுமே பாதிப்புங்கிறது முதல்ல வந்து நிக்குது. ஆனா வாழ்க்கையில என்னன்னாலும் சரி அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கு. அடி மேல அடிவில தான் என்ன பண்ண முடியும், பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு மாதிரி நமக்கு சங்கடங்களை கொடுத்தாலும் அதை வந்து ஏத்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நினைச்சதை சாதிக்கணுங்கிற மனநிலையை மட்டும் நம்ம என்னைக்கும் விட்டு கொடுக்கல இல்லையா? இது மட்டும் இல்லாம நம்மளுடைய முயற்சிகள்ல எப்பவுமே உறுதியா இருந்து முன்னேற்ற பாதையில நடை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்மள முன்னேற விடாம பல பேர் பல விதங்கள்ல நம்மளை வந்து சூழ்ச்சி பண்ணி தடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதே போல அந்த சூழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்கள்ல தான் நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம நல்ல வகையிலேயே யோசிச்சிட்டோம், நம்ம நல்லவங்க எல்லாரையும் நல்ல கண்ணோட்டத்திலேயே பார்க்குறோம் இல்லையா? இப்படிப்பட்ட குணநலங்களோட மற்றவங்களால ஈஸியா ஏமாறக்கூடிய நம்முடைய மேஷ ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. ஜூலை 1 முதல் ஊரே பேசக்கூடிய ஒரு 10 நல்ல விஷயம் மேஷ ராசிகளுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறும். அதாவது இந்த ஆணி மாதத்துல அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்க போறீங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தொழில வெற்றி பெற போறீங்க. பணமழை கொட்ட போகுது. மேஷம் போய் யோசிப்பீங்க, அப்படி பணமழை கொட்டினா நான் எதுக்கு இந்த கேவலப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ பேசணும் ஏதாவது பேசி வைக்காத. இன்னும் ஒரு சிலர் கோவப்படுத்தாம போமா அங்கிட்டு அப்படின்லாம் கூட சொல்லுவீங்க. ஆனா இந்த வைகாசி மாதம் நிறைவடைந்து இந்த ஆணி மாதம் தொடங்கி இருக்கு இல்லையா? இந்த காலகட்டங்கிறது மேஷ ராசிகளுக்கு சில அதிர்ஷ்டங்களும் கிடைக்கத்தான் செய்யுது ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் நீங்க அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, தெய்வ வழிபாடுகள் என்னங்கிறது தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடிய மாதமே இந்த ஆணி மாதம். ஏற்கனவே மிதுன ராசியில யார் இருக்காரு? குரு பகவான் அமர்ந்திருக்காரு. இப்போ குருவோட சேர்ந்து சூரியன் சேர்றப்போ உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்கள நல்லதும் நடக்கும், சில விஷயங்கள கெட்டதும் நடக்கும். ஆனா நம்முடைய மேஷத்திற்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது குறிப்பா தொழில் ரீதியான தைரியம் ஏற்படும். நிறைய ப்ராஜெக்டுகள்ல வெற்றி பெற போறீங்க. லாபம் அதிகமாக போகுது. திருமணம் ஆனவர்கள், அதே போல காதல் அமைப்புல இருக்கிறவருக்கு உடைய துணைக்காக தொலைதூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அதே போல நீண்ட நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சி உண்டாகும். நினைச்சது நடக்கும். ஆனா மேஷ ராசி ஒரு விஷயத்தை மட்டும் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு சொல்லி காட்டிடுறோம் அப்படின்னு வந்து நம்ம மேல குற்றச்சாட்டு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் செய்ய வேணாமே. என்ன செஞ்சாலும் சரி சொல்லி காட்டாதீங்க. அது பிள்ளைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி. இடைவெளி இருக்கு இல்லையா, அது வந்து குறைய போகுது. பதட்டத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பொய்க்கு பல பொய் சொல்லக்கூடிய நிலை உண்டாகும். அப்ப என்ன பண்ணணும்? பேச்சுகள்ல கவனமா இருக்கணும். யார்கிட்ட என்ன பேசுறோங்கிறதுக்கு மேல நம்ம இதை சொல்றதுனால நமக்கு என்ன நல்லது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன நல்லது, அந்த மாதிரி பார்த்தோம். ஏன்னா பொய் அப்படிங்கிறது மேஷத்திற்கு இந்த ஆணி மாதத்துல சில சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கும். மற்றபடி எல்லாமே நினைச்சதெல்லாம் நடக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கிறப்ப நாம ஏன் பொய் பேசிக்கிட்டு பார்த்துக்கோங்க. ஆனா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டீங்க. மற்றவங்களுக்கு பாவம் பார்த்து மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காக மற்றவங்களுடைய நலனுக்காக பொய் பேசக்கூடிய சூழ்நிலை வரும். அதை வந்து ஏத்துக்காதீங்க. தயவு செஞ்சு அதை முழுசா தவிர்க்கிறது சிறப்பு. அவனுக்கு நீங்க பொய் சொல்லி நான் அவனை வந்து காப்பாத்தி விட்டுடுவீங்க. கடைசியில உங்களுக்கான தகுதி தராதரம் குறைஞ்சு போகும். நீங்க சிக்கல்ல மாட்டிப்பீங்க. இத்தனை காலமா கட்டி காப்பாத்துன்னு நல்ல பெயர் எல்லாமே ஒட்டு மொத்தமா காலி ஆயிடும். பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. அதே போல முதலீடுகள்ல எந்த ஒரு குறையும் இருக்காது. அடுத்தடுத்து நன்மைகளே நடக்கும். கடன் தீரும். அசையும் அசையாத சொத்துக்கள் சேரும். நீண்ட நாட்களாக கடன் அமைப்புல இருந்த மேஷ ராசிக்காரங்க அதுல இருந்து வெளிவரக்கூடிய அளவுக்கு நல்ல பணவரவு இருக்கும். அதே போல புதிய தொழில் தொடங்குறதுக்கு நல்ல நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் நம்பிக்கையானவர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்துல அனுகூலம் உண்டு. வியாபாரத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். பண கஷ்டங்கள் தீரும். மன கஷ்டங்கள் தீரும். ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே ஒரேடியா தீரனாலையும் படிப்படியா குறைய போகும். பணவரவு ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய துணை அல்லது துணைவியாரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்களுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்திற்கும் நீங்க காரணமா இருக்க போறீங்க. திரும்ப சொல்ற, பணவரவிற்கு பஞ்சம் இல்லாத மாதம் இந்த ஆணி மாதம் மேஷத்திற்கு. அதே போல முதலீடுகள் சேமிப்புகள்ல கவனம் செலுத்தக்கூடிய காலம். கவனமா இருங்க. எதுவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், செய்கிற வேலையிலிருந்து பழக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல இருந்து செய்யக்கூடிய தொழில இருந்து குடும்ப விவகாரங்கள் எல்லாத்துலயுமே மேஷம் கவனமா இருக்கணும். இதோட முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும்.
அடுத்த ஆரோக்கியத்தை வச்சு பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு பொதுவாக சொல்கிறேன், சுளுக்கு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி செய்கிறது, கனமான பொருட்களை பயன்படுத்துகிறப்ப கவனம் வேணும். இதை சின்னதாக உடல் வந்துட்டு அசதியாக இருக்குது, இல்லை சோர்வாக இருக்குது, ஏதாவது வந்துட்டு உடல் உபாதைகள் இருக்குனாக்கா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எக்காரணத்தை கொண்டு மேஷ ராசி கவனக்குறைவாக இருந்துடாதீங்க. இதில் தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்ய சொன்னா இல்லையா, இதில் இஷ்ட தெய்வத்தை வந்து வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வழிபாடு செய்வதால உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் ஏற்படும். இன்னொரு விஷயத்தில் மேஷ ராசி கவனமாக இருங்க. யார் எதை சொன்னாலும் சரி, உங்களை பற்றி தப்பாகவே விமர்சனம் பண்ணாலும் சரி, அதை காதலே போட்டுக்காம இருந்துட்டீங்கன்னா அது நல்லது. அவங்க யார் உங்களை என்ன சொன்னாங்களோ அது அவங்களுக்கே போய் சேர்ந்துடும். சரிங்களா? இதோட இந்த ஆனி மாதத்தில் பெருமாள் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, தாயார் வழிபாடு செய்கிறது மேஷத்திற்கு அற்புதம். இதோட கிருஷ்ணர் சிவன் வழிபாடு செய்கிறதும் நல்லது. இதில் முக்கியமாக சொன்னாக்கா திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே அன்னதானத்திற்கு உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ நிதி உதவியோ செய்யும். அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக மேஷத்திற்கு இந்த ஆனி மாதம் அற்புதமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெளிவாக சொன்னால், இந்த மாதம் முழுவதுமே தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். உங்களுடைய வசீகர தோற்றத்தால் பேசி பேசி எல்லா காரியங்களுமே சரி கட்டிடுவீங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வேலை காரணமாக சிலர் வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு அமையும். சுப செலவுகள் உண்டாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கணும். மற்றபடி வியாபாரத்தை விரிவுபடுத்த கூடுதல் முயற்சி நீ தாராளமா எடுக்கலாம். நீ வியாபாரங்கிற நீ சொல்றலாம் பார்த்துக்க பெரிய பெரிய பிசினஸ் சொல்றப்பலையே சேச்சா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க பலூன் வியாபாரம் பண்ணுங்க, இல்லை பெட்டி கடை வியாபாரம் பண்ணுங்க. வியாபாரம் ₹1 பொருளை விற்று ₹1 லாபம் எடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதில் வளர்ச்சி உண்டு. அதை நீங்க எந்த மாதிரி முன்னேற்றணும்னு எண்ணங்கள் இருக்கோ அதை நீங்க செயல்படுத்துங்க. வெற்றி உங்க பக்கம். முன்னாடியே சொல்லிட்டுல, தொட்டது எல்லாமே ஜெயம் உண்டாகும். புரியுதுங்களா? இதோட புதிய நண்பர்களுடைய நட்பு புதிய அனுபவத்தை கொடுக்கும். நல்லது நடக்கும். இதோட நம்ம முன்னாடி வெள்ளிக்கிழமையில இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு சொல்லலையா? ஸோ இந்த மாதம் முழுக்கவே ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு வெளிச்சமான வாழ்க்கை அமையும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மேஷ ராசிக்காரர்களுக்கு பொதுவாக அந்த ஆனி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அன்பும் பண்பும் நிறைந்த மேஷ ராசிக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது இந்த ஆனி மாதம்? மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, ஏத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆனி மாதம் முன்னேற்றமான மாதம். பூர்வ புண்ணியஸ்தானத்துல ராசிநாதனோட கேது இணைந்திருக்கிறாரு. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் தோன்றி மறையும். பிள்ளைகள் பத்தின சிந்தனைகள் அதிகரிக்கும். இருந்தாலும் லாபஸ்தானத்துல குருடைய பார்வை சஞ்சரிக்கிறது. ராகு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைக்கிறார். வருமானத்தை அதிகரிக்கிறார். பணப்புழக்கத்தை உண்டாக்குறாரு. வியாபாரம், தொழில் இந்த தடைகள் விலக போகுது. செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்வீங்க. உத்தியோகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுது. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் இப்ப இல்லாமல் போகும். அரசு வழியில நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும். உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகும். மாதத்துடைய பிற்பகுதியில சிலர் புதுசா சொத்து வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது போன்ற சொத்து சேர்க்கை இருக்கு. அதே போல கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகுது. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா இருக்கும். ஒட்டு மொத்தமா குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். இது மட்டும் இல்ல, பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். ராசிநாதன் செவ்வாய் சனியை பார்க்கிறார். சுதந்திர எண்ணம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவை கொடுக்கும். தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டக்கூடியவங்களுக்கு வியாபாரம் தொடர்பான பயணங்கள் போயிட்டு வரீங்க. போட்டிகள் விலகுது. வாடிக்கையாளர்களுக்கு உங்களுக்கும் இருந்த அந்த கருத்து வேறுபாடு மாறியது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து நடந்துக்க போறீங்க. நன்மைகள் அதிகமாக போகுது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுது. பணவரத்து திருப்தியை கொடுக்கும். மேலிடத்துல உங்களுக்கு நல்ல அணுகுமுறை நீடிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பெற போறீங்க. வார்த்தைகளை மட்டும் நிதானத்தை கடைபிடிச்சுக்கோங்க. மற்றவங்க கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பா இருக்கிறதுனால மற்றவங்க கிட்ட பேசும்போது பார்த்து உஷாரா பேசணும். அதே போல வாழ்க்கை துணையுடைய நலன்ல அக்கறை காட்டுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்க போகுது. முயற்சிகளை சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனமா செயல்பட போறீங்க. கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க. நீண்ட நாட்களாக நீங்க நினைச்ச ஒரு காரியத்தை இப்ப செய்து முடிக்க போறீங்க. மதிப்பு மரியாதை கூட போகுது. அரசியல் துறை இருக்கிறவங்களுக்கு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். இதோட நண்பர்களுக்கிடையே சுமூகமான உறவு இருக்கும்.
விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. வாழ்க்கையில முன்னேற அக்கறை காட்டுவீங்க. மனசுல துணிவு அதிகமாகும். பணவரத்து எதிர்பார்த்தபடியே திருப்திகரமா இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் சக மாணவர்கிட்ட கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை சொல்லாம விட்டு கொடுத்து அனுசரணை நடந்துக்கோங்க. சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கோங்க. கல்வியில முன்னேற்றம் உண்டு. குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். திரும்பவும் சொல்றேன், வீண் விவாதங்களை தவிர்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிட்டே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை வருதுன்னா பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. அதே போல பிள்ளைகளால திடீர் செலவு வரும். இதனால வருமானத்தை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சு செலவுக்கு வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூலை மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் எடுத்துட்டோம்னாக்க 25, 27, ஜூலை மாதம் 9, 16 இந்த நாட்களில் உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும். அடுத்து பரணக்ஷம் நினைச்சு சாதிக்கிற வரைக்கும் விடாத மனநிலை கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம். ஏன்னா அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில அமர்ந்திருக்காரு. தடைப்பட்ட வருமானம் வரும். குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் நெருக்கடிகள் விலக போகுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது. பொன் பொருள் சேரப்போகுது. சில புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7, 9, 11ஆம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால நண்பர்களாலுமே ஆதாயம் உண்டு. நீண்ட நாளாக போக நினைச்சிருந்த கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. சில புதுசா இடம் வாங்குவீங்க. பணியாளர்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தலைமை கிட்ட நம்பிக்கை உண்டாகும். சிறிய வேலையை கூட முடிக்க முடியாமல் போராடி வந்த உங்களுக்கு பெரியவருடைய ஆதரவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் உண்டாகுது. உயர்கல்வி கனவு நனவாகுது. முடைங்கிறது தொழில முன்னேற்றம் அடைவீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்து நெருக்கடிகள் விலகுது. கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட ஒத்துழைப்புக்கு அதிகமாகும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகுது. ஆனா எக்கார்ந்து கொண்டு வார்த்தைகள்ல மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க. செயல்பாடுகள்ல அக்கறை இருக்கும். முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும். பெண்களுக்கு குடும்ப நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகுது. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுது. சேமிப்பு உயரும். உடல்நிலை சீராகும். இதோட யாரையுமே பகைச்சிக்காதீங்க. எல்லாருமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க. வீண் மனக்கவலை, காரிய தாமதங்கள் மாறியும். பணவரத்து அதிகமாகும். வாக்கு வன்மை ஏற்படும். உங்க பேச்சுக்கு மத்தவங்க செவி சாய்ப்பாங்க. நீ சொன்னா கரெக்டா இருக்குங்கிற மாதிரி எல்லாருமே உங்க பேச்சு கட்டு நடந்துப்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்துல இருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூலை மாதம் 7, 8 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 24, 27, ஜூலை 6, 9 மற்றும் 15 இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய நினைச்சது நடக்கும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். முயற்சிகள்ல உறுதுணையாக இருந்து முன்னேற்ற பாதையில் நடைபோடக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதம். சகாயஸ்தானத்துல சஞ்சரக்கூடிய சூரியன் உடைய முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு. தடைப்பட்ட வேலைகள் ஒவ்வொன்றும் அந்த மாதத்துல நடக்க போகுது, நடந்து முடிய போகுது. அரசு வழியில சலுகைகள் கிடைக்கும். தொழில ஏற்படும் தடைகள் விலகுது. லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ராகுவால வருமானம் உயரும். ஜூன் 22 முதல் புதன் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தடைப்பட்ட வேலைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வங்கியில கேட்டிருந்த கடன் தொகை கைக்கு வரும். இதோட குரு பகவானுடைய பார்வை சாதகமா இருக்கிறதுனால கூட்டு தொழிலுமே லாபத்தை பார்ப்பீங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருவீங்க. சிலருக்கு சொத்து சேரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். சரியான நேரத்துல வேலை பார்க்குறீங்களா? நெருக்கடிகள் விலக போகுது. புதிய பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்தின் மீது அக்கறை கூடும். சிறு வியாபாரிகளாவே இருந்தாலும் சரி உங்களுடைய நிலையில உயர்வே இருக்கு. அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கோட வளம் வர போறீங்க. வம்பு வழக்கல்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் தீருது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பணியாளர்கள் கிட்ட ஒத்துழைப்பு அதிகமாகும். கையில பணப்புழக்கம் அதிகமாகும். குடும்பத்தார்கிட்ட அவங்களுடைய ஆசைகளை கேட்டு நிறைவேற்றி கொடுப்பீங்க. பொன் பொருள் சேருது. இதோட தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு. லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பா கடித போக்கு அப்படிங்கிறது சாதகமான பலன்களை கொடுக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கடினமான சூழ்நிலையுமே திறமையாக சமாளித்து வெற்றி பெற போறீங்க. பாராட்டுகளை பெற போறீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் ஜூலை மாதம் 9ங்க. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 27, 28, ஜூலை 1, 10 இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சுவாமி மலை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டாகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த மேஷ ராசிகளுக்கு இந்த ஆணி மாதத்தில் நடக்கக்கூடிய பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள்,
நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இப்போ பொதுவாக மேஷ ராசிக்கான பரிகாரம், செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வழிபாடு செய்ய எதிர்ப்புகள் விலகும், எல்லா விதங்களுமே நன்மைகள் உண்டாகும், செல்வ செழிப்பு மேலோங்கி நல்ல சுபிக்ஷத்தோட வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். உங்களை பொறுத்துக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், புதன் மற்றும் வெள்ளி. குறிப்பிட்டு எந்த நாளும் கிழமையும் பார்க்கல, ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னாக்க இந்த நாட்களில் தொடங்க நீங்கள் நினச்சதை விட அதீத நல்ல பலன்களை கொண்டு முடியும். ஸோ ஒட்டு மொத்தமாக மேஷத்திற்கு இந்த ஆணி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக கிடச்சிருக்கு. எந்தெந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், வாழ்க்கையை எப்படி அழகாக திட்டமிட்டுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம். கரெக்டாக பயன்படுத்துக, வாழ்க்கை சிறக்கும். எப்பவுமே உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமான் உங்களுக்கு துணை வருவார். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்த கடவுள் இருக்கு, கருணை மூர்த்தி இருக்க, கண் கலங்காத கவலை இல்லாத வாழ்க்கையை அந்த கந்த கடவுள் உங்களுக்கு அருளிடுவார். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.